ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ சிபிசிஎல்ல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது. ஸோ போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 50,000 1,60,000 உங்களுக்கான சேலரியாக வந்து வரும். பெண்களுக்கு வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 11th ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ சிபிசிஎல் சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிட்டடில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைசஸ் தான் இது வந்து பார்த்தோன்னா ஐஓசிஎலோட குரூப் ஆஃப் கம்பெனி தான் வந்து பார்த்தோன்னா இந்த சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட். இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வேரியஸ் ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸரில் வந்து பாருங்கள் ஹெச்ஆர் கேட்டகரி, ஆஃபீஸர்லேயே சிசி கேட்டகரி, ஆஃபீஸரில் வந்து மெடிக்கலு, ஆஃபீஸர்லேயே வந்து பாருங்கள் செக்ரட்டரி கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வேகன்சி வந்து பார்த்தோன்னா கம்யூனிட்டி வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வேகன்சி இல்லாத கேட்டகரி வந்து பார்த்தோன்னா யூஆரில் வந்து நீங்கள் வந்து போட்டி போடலாம். யூஆர் வந்து உங்களுக்கு காமனான கேட்டகரி தான். ஸோ நீங்கள் இதில் எஸ்டிக்கெலாம் இப்போ வேகன்சி இல்லை அப்படின்னா நீங்கள் யூஆரில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வேகன்சி கம்மியாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணால் விட்டுறாதீங்க. ஸோ காம்படிஷனும் உங்களுக்கு கம்மியாக தான் வந்து இருக்கும். இந்தியன் நேஷனல்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்கள்கிட்ட வந்து பார்த்தோன்னா மினிமம் மார்க் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்கள் யூஜிசி நெட்டில் வந்து நீங்கள் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2ல் வந்து இந்த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டுன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸாக இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த போஸ்ட் கோடு படி 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது போஸ்ட் கோடு 1 and 2க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே போஸ்ட் கோடு 3, 4க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து பாருங்கள் இங்கே வந்து பான் பிட்வீன் கொடுத்துருப்பாங்க. எந்த இயர்லேருந்து எந்த இயருக்குள்ள நீங்கள் பிறந்திருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸோ ஆஃபீஸரில் வந்து ஹெச்ஆர் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பிஜி டிகிரி தான். அதாவது பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டிகிரியில் வந்து பாருங்கள் ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட்டு, பர்சனல் மேனேஜ்மெண்ட்டு, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷனு, லேபர் வெல்ஃபேர், மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கு, மாஸ்டர் டிகிரியில் வந்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்பிஏ இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தால் நீங்கள் எலிஜிபிள். அடுத்து ஆஃபீஸரில் வந்து சிசி கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் டிப்ளமோ அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இல்லைனா மாஸ்டர் டிகிரியில் வந்து பாருங்கள் எந்த ஸ்பெஷலைசேஷன் நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி அதில் வந்து ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன், பப்ளிக் ரிலேஷன் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள். அடுத்து ஆஃபீஸரில் வந்து மெடிக்கல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா எம்பிபிஎஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்தது வந்து பாருங்கள் நீங்கள் ஆஃபீஸரில் வந்து செக்ரட்டரி கேட்டகரினா நீங்கள் அசோசியேட் மெம்பர்ஷிப் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி ஆஃப் இந்தியா ஏசிஎஸ்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பராக வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மோடில் தான் வந்து இதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. அதுக்கான ஸ்டெப்ஸ்மே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள். ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், எஸ்சி, எஸ்டி, பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல் இவங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிற கம்யூனிட்டியில் இருக்கிற ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசியாக இருந்தீங்கன்னா ₹500 வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஸோ போஸ்ட் கோடு 1 and 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள் போஸ்ட் கோடு 3, 4க்கு வந்து பார்த்தோன்னா பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட்டில் நீங்கள் எடுத்துக்கூடிய ஸ்கோரையும் அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூவில் எடுத்துக்கூடிய ஸ்கோரை வச்சு தான் வந்து ஷார்ட்லைஸ் பண்ணுவாங்க. இந்த போஸ்ட் கோடு 3, 4க்கு வந்து பார்த்தோன்னா பர்சனல் இன்டர்வியூ மட்டும் தான் வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இதில் மெரிட் லிஸ்ட்டுக்கான செலெக்ஷன் வந்து இப்படி தான் வந்து இருக்கும். போஸ்ட் கோடு 1 and 2 நான் சொன்ன பற்றில அது வந்து பாருங்கள் யூஜிசி நெட்டில் நீங்கள் எடுத்துக்கூடிய மார்க் வந்து 85% ஆஃப் உங்களுக்கு வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் இருக்கும். அதே இன்டர்வியூக்கு வந்து பார்த்தோன்னா 15% வந்து இருக்கும். மீதி இருக்கிற இதுக்கெலாம் வந்து பாருங்கள் போஸ்ட் கோடு 3, 4க்குலாம் வந்து வெறும் பர்சனல் இன்டர்வியூ வச்சு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பே வந்து பார்த்தோன்னா 50,000 வந்து இருக்கும். 50,000லேருந்து 1,60,000 சொல்லியிருக்காங்க. இதில் பேசிக் பே மட்டும் 50,000 சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் இங்கே வந்து பாருங்கள் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். டியர்னன்ஸ் அலவன்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இங்கே எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்கள் கைக்கு வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு மந்த்தே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 19.5 லட்சம் வந்து பார்த்தோன்னா பர் ஆனம்க்கு வந்து சேலரி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 லட்சத்துக்கு மேலே சேலரியே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த்தே வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு 50,000 இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்தனாலே உங்களுக்கு ₹1,00,000 கிட்டக்க உங்களுக்கு சேலரியே வந்து வரும். ஒரு லைஃப் செட்டில்டு வேலைவாய்ப்பு தான். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. 11th ஜூலைக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் உங்களுக்கு கொரீஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இமெயில் ஐடி உங்களுக்கு வந்து பாருங்கள் கான்டாக்ட் நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு இமெயிலுக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.